ஓகே நண்பா, எங்கடா போகிறான்னு பார்க்குறீங்களா? இன்னும் இல்லை ப்ரோ, ஒரு கடைக்காலுக்கு மண் அள்ளி கொட்டணும்னு கூப்பிட்ருக்குறாங்க. ஜேசிபி அதுங்காட்டியும் ஒரு பக்கத்து சைட்டில் வேலை செய்ய போயிருக்குது. அதுங்காட்டி பார்ட்டி வேறு அவசரப்படுறாங்க. அதனால் சரி நாம் ஃபஸ்ட்டு வண்டினாச்சும் கொண்டு போவோம், அப்புறமேட்டு ஜேசிபி வந்து பிக்கப் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் ப்ரோ. இது வேறு பேட்ரி வேறு ரொம்ப டெஸ்ட்டாக இருக்குதா, எந்த நேரத்தில் பேட்ரி வேறு வேலை தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு நாம் போவோம், அப்புறமேட்டு எப்படி ஏஜி வந்து சாப்பிட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆயிடும். அதுங்காட்டி நாம் போய் ஒரு போட்டுருவோம். போயிட்டு சந்தோஷம் வந்துட்டான் ப்ரோ. சந்தோஷம் ஜேசிபியோடு போயிட்டான் திருச்சி உடனே. அதனால் நாம் ஃபஸ்ட்டு போவோம், அவன் ஜேசிபியோடு வந்து பிக்கப் பண்ணிக்குவோம். அவன் பின்னாடி பைக் எடுத்துக்கிட்டு ஜேசிபி எடுத்துகிட்டு சொல்லிக்குது. பார்க்கலாம், போய் பார்ப்போம். அதுக்காட்டி நம்ம சைட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறான்னு பார்ப்போம் ப்ரோ. தான் காலேஜ் போயிட்டான். அவன் வந்து காலேஜில் வந்து டூர் போட்டுருக்கிறாங்களாம். ஐவின்னு பிட்டை போட்டு எங்கெங்க சுற்றிருக்கிறானுங்களோ தெரில. அப்புறம் நம்ம அஜித்தும் அவர் வண்டிக்கு போயிட்டார், ஆள் இல்லை. அப்புறம் நாம் தான் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் என்ன பண்ணுறது, ஓட்டுவோம். முன்னாடியே ஜேசி வந்துடும். சந்தோஷம் தான் ஃபுல் ட்ரைனிங்கும் சந்தோஷம் தான், எல்லாம் சந்தோஷம். கோகுல் நம்பரெல்லாம் அந்த கோகுலை மறந்துருங்க, சும்மா அதை பற்றி பேசாதீங்க. சந்தோஷம் தான், அவனுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். பார்க்கலாம் எப்படி எவ்வளோ சீக்கிரம் ட்ரைனிங் ஆகும், எவ்வளோ சீக்கிரம் பழகுவான்னு பார்க்கலாம். கடைக்காலுக்கு மண் அள்ளி போடணும். ஆல்ரெடி அது வேற வண்டி வச்சு அள்ளி போட்டுக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அது இன்ஜினியர் கணக்காட்டுக்குது. நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்க. நாம் தான் ப்ரோ போயிட்டுக்கிறோம். ஆனால் தான் எத்தனை நடம் ஓடும் இன்னொரு பார்த்தா தான் ப்ரோ தெரியும். ஓகே, நம்ம பேசிட்டு இருக்கிற மூலையில் பேசிட்டு இருக்கிற ஸ்டான்ஸில் ஒரு 1000 ரூபாய் டீசல் அடித்தான். அவ்வளோதான், நம்ம காட்டுக்கு போவோம். அதுக்காட்டி ஜேசிபி இப்போ தான் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாம். சாப்பிட்டு வரட்டும், நம்ம போயிடலாம். இந்த 2 வீலர் நாட்டில் அதிகமாகி போச்சு ப்ரோ. ஃபஸ்ட்டு 2 வீலர் ஒரு ஆளுக்கு போகிறவங்க கூட காரில் போகிறாங்க. உண்மையாக இல்லைன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து கார் யாராக தான் ஒன்றுமே இல்லை. கார்னால் 4 பேர் போவாங்க. ஆனால் இப்போ வந்து கார் வந்து ஒரு ஆள் போகிற அளவுக்கு வந்துருக்கு. அவங்க தான் ப்ரோ கட்டிங் ஆகணும். அதனால இப்படியே ஓரமாக போய் திரும்பிக்கலாம். பட்டக்காரர் வேறு பார்த்துக்கிட்டு இந்த கையை வச்சுக்கிட்டு கம்மனே இருக்க மாட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை நம்ம ஓட்டி தான் ஆகணும். ஓகே, நம்ம எங்கள் ஊரில் பார்த்துக்கிட்டே நேற்று தான் சரி மழை வந்துருக்குது. இனிமேல் தான் மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும். அப்படியே உழவு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு மழை பெய்ஞ்சா நல்லா உழவாட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை ப்ரோ, ரொம்ப வலிச்சோட தான். நான் கூட மழை அதிகமாக வந்துருக்கோன்னு நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜேசி வேறு என்ன வருதோ தெரில. நாம் பின்னாடி எடுத்துக்கிட்டு வண்டிக்கு வந்துட்டோம். ஏசி என்ன வருதோ தெரில. வரட்டும், ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
தான் மண் அள்ளி கொட்டணும். பாதி அள்ளி கொட்டுட்டாங்க, இன்னும் பாதி அள்ளி கொட்டணும். தெரியுதா? போய் நீட்டாக காட்டுறோம். ஒரு கையை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணாட்டி போதும் நான் இது எங்கெங்க எங்கள் இடத்துக்கு பேஞ்ச மழை கூட இங்கே இல்லை. எங்களதெல்லாம் அங்கே அரை மழை இருக்கும். ஓகே நண்பா, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டின் தொட்டின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல தண்ணி தொட்டி, ஒரு ரெட்டின் தொட்டி. மரக்கல் சொட்டில் முடிச்சிட்டாங்க. இல்லை இது நான் ரெட்டின் தொட்டி தான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் நம்ம மண்ணு தள்ளணும். நல்லாதே விட்டு போயிட்டாங்க. நம்ம மண்ணில் கொட்டங்காட்டியும் இந்த புல்லர் ஒன்றே அறுத்து போட சொல்லுங்கண்ணா. அது அவ்வளோ வேலை செஞ்சாங்க, அன்றைக்கே அறுக்க விட்டாங்கன்னு தெரில. மோட்டர் தண்ணி போட்டு விட முடியுமாக்கா? இங்கே வருமா? இதுக்கே வருமா? சரி, ஏன்னா மண் அள்ளி போடும்போது தண்ணி எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே போட்டு குழப்பி விட்டுறலாம். அப்படி விட்டுக்காங்க. இப்படியே போடுறதா, இப்படி குட்டத்தை கட்டுறதாவில் அப்படியே ஜேசிபியில் மண் அள்ளி போட தண்ணி இருந்துச்சுக்காங்க, குழப்பி விட்டா ஒரே அமிட்டா வேலை போயிடும், வேலை முடிஞ்சு போயிடும். நீ தண்ணி விட்டீங்கன்னா மேலே அள்ளியே போட கொல கொல கொலன்னு வந்துடும். மறுபடியும் இது மாதிரி கடப்பாறை போட தேவையில்ல, தண்ணி நிறுத்தணும்னு தேவையில்ல. இது பாருங்க, அள்ளி போட்டு இப்போ தண்ணி விடவும் பாருங்க, எல்லாம் வங்குவங்கா இருக்குது. அதுக்கு ஒரு வேலை செய்யணும். இப்போ ஜேசிபியில் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கிளறி விட்டோம்னா அள்ளி போட ஒரே அமிட்டா வேலை முடிஞ்சு போயிடும் நமக்கு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறோம், அப்படி தான் பண்ணுவாங்க எல்லோரும். நாளைக்கே இறங்காதுன்னு வச்சுக்காங்களே, இன்னும் கொத்துக்காரரெல்லாம் மெதிப்படுறாங்கல்ல. என்ன பண்ணுறது? நீ அப்புறம் அவன் ஃப்ரெண்டுங்க சொல்கிற மாதிரி தான். ஓகே நண்பா, ஒரு வண்டி பத்தாதுன்ட்டாங்க, அதனால் 2 வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு 2 வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். இதில் எவ்வளோ டீசலுக்கு இது ஓடும். போகலாமா? ஒன்று சொன்னால் கப்புன்னு புரிஞ்சுக்கணும். பொழுதுனிக்க நான் கிளிக்குள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஒன்று சொன்னால் சரி கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கணும். அப்போல்லாம் இனிமேல் உனக்கு நல்லா ட்ரைனிங் ஆக மட்டும் பைக்கை ரோட்டில் கொடுக்கக்கூடாது. கொடுக்கத்தான் எங்களுக்கு தான் அனர்த்தம். பின்னாடி பிரேக் போய் யாராச்சும் முடிப்பாங்களா டக்குன்னு? பின்னாடி பிரேக் பிடிக்காதா? நான் 2 பேரும் விழுந்துருப்போமா? ஓகேப்பா. அதனாடி சந்தோஷத்துக்கு பைக் கொடுத்து சம்பவம் பண்ணிவிட்டான். நல்ல வேலை 2 பேரும் உழவாத போயிட்டோம். அதே ஒரு வண்டியில் ஓட்ட முடியாது, கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனால் இவன் லோடை பிடிச்சி வாங்கி கொடுத்தானா கூட நான் கொண்டாந்து பேசிட்டு ஓட்டி விடுவோம் கூட. ஓகேனப்பா. இன்றைக்கின்னு பார்த்து யாருமே வரல, ஒருத்தவனாச்சு எல்லாருமே வந்து லீவுன்ட்டாங்க. அதனால் இன்னைக்கு நானும் சந்தோஷமாக மாற்றிக்கிட்டு லோடை ஓட்ட போகிறேன். வண்டிக்கு போய் மண்ணுனாச்சும் ஒழுங்காக பிடிப்பானா, அதுவும் பிடிக்க மாட்டானான்னு தெரில. எப்படியும் இன்றைக்கி சந்தோஷத்தை திட்டு வாங்குவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போனால் தான் தெரியும் என்ன பண்ணுறாங்க. இந்த இப்படி போயிடலாம், வரோம். எடுத்துட்டே வா அக்கா, அப்படியே வாங்கக்கா, காட்டுக்க. ஓகே ப்ரோ, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20ங்கிறது ஒரு. அதனால் இதனால தான் வந்து அள்ளணும். நான் அன்றைக்கி அங்கே பக்கத்துலேயே அள்ளலான்னு சொன்னேன். ஆனால் அந்த அக்கா இருந்துட்டு என்னன்றுச்சு, வீட்டிலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து சனி மூலையாக அள்ளிக்கலாம் தம்பி, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால் இங்கே தான் அள்ள போகிறோம். எந்த இடத்துல பார்த்துக்கலாம்.
ஓகே நண்பா, இதில் என்ன பிளான்னா குழி எடுக்க வேண்டாம், இந்த வயல் பள்ளமாக இருக்குதுல்ல, இந்த வயல் மட்டத்துக்கு அள்ளிக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அதை எதாவது நோண்டி எடுக்கிறோம். அந்த செடி எடுத்து போடுற அந்த அக்கா எடுத்துக்கிட்டு போயிடும். சாத்துக்குடியை இப்போ நீ சாமி அது பைப் உடச்சி போயிட போகுது. நீ இதை பண்ணு, பைப் கண்டிப்பாக அடிப்படுங்கண்ணா. இங்கே தள்ளு தான் பார்ப்போம். மரம் உடஞ்சி போச்சு, தள்ளு. தென்னை மரத்து மேலே விழுந்துட போகுது. இந்த பக்கம் தானே மரம் உடஞ்சிருக்குது, அப்படி தான் போகும். அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே ஓரம் போட்டு வந்துடு. எத்தனை வருஷமா இருந்திருக்கும், ஒரு செகண்டில் சொடக்குன்னு போயிருச்சு. அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்துடுங்க. நம்ம லோடை இங்கே இடஞ்சிடாக்குது ப்ரோ, அதனால தான். அங்கே போட்டில எங்கெங்க கொண்டு போய் போடலாம்? தரத்து வரமா வச்சிடலாமா? ரோட்டு வரமா? அப்படியே கொண்டு போய் ரோட்டு வரமா கொண்டு வச்சுட்டு வந்துடு. எடுத்துட்டு வந்துட்டியா? கோகுலானா சரி, சந்தோஷானா சொக்கானா? கொஞ்சம் நீட்டிக்கு அந்தானே, கொஞ்சம் தூக்கி வச்சுக்க அந்தானே. போலாம் போலாம், தென்னமலம் எதாவல போலாம் போலாம். இப்போ அதில் முடிக்க முடியாது ப்ரோ, அதனால் இப்போ சுற்றிட்டு வந்து லோடு வாங்கிக்கிறோம். அப்படியே அதனால் காட்டு மட்டும் நல்லா சொல்லிங்கன்னு வச்சுக்காங்களே. ஒரு 2 இடம் இல்லைனா தான் உங்களுக்கும் தெரியும், பார்த்தா எப்படி அழுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஒரு இடத்துல ஒரு காட்டில் வந்து குழி பண்ணுறது பிரச்சனை இல்லை ப்ரோ, திரும்பியும் அதை வந்து பழையபடி பண்ணி விட்டுருணும். ஒழுங்கு பண்ணால் தான் காட்டை பார்த்தா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு குழியாக பண்ணி ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜேசிபிக்காரரு அப்படியே குழியாக பண்ணி விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்காங்களே. இப்போ அந்த வயல் முன்னாடிக்கிற வயல் மட்டத்துக்கு அள்ளிக்கிறாங்க. அந்தான ஒரு 6-7 இடம் கொட்டினா அந்த தொட்டிக்கு போதும். அப்புறம் அந்தான 10-15 இடம் கொட்டினா அந்த தொட்டிக்கு போதும். அப்புறம் எல்லாம் வடித்து கொஞ்சம் எடுத்து எல்லாம் அள்ளி போட்டுட்டா வேலை முடிச்சு. இதுதான் நீங்கள் டுடே ப்ரோக்ராம். நான் ஒரு 2-3 நாள் வராதனால நிறையா நண்பர்கள்
ப்ரோ கொடுங்க கோகல்கிட்ட நான் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்லாம் நிறையா தம்பி கேட்டீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லாம் யாராக இருந்தாலும் வந்தால் காசு ப்ரோ. சரி இதை உங்களுக்கு அதானே ஒரு தொழில் கற்றுக்கணும்னா ஓனர் 2 சொல்ல தான் செய்வாங்க. ஒரு நேரம் என்ன பண்ண தான் ஆகும். ஒன்றும் நம்ம ஒன்றும் கலெக்டர் வேலைக்கு போக கிடையாது. ஓகேவா? அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறோம், நாளைக்கு லீவ் போடலாம் அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கெல்லாம் வந்து எங்கள் தொழிலை பொறுத்த வரலாம் காற்றடிச்சா தூத்திக்கணும். அதனால் வந்து நாம் வந்து இது ஓட்டலாம், இன்றைக்கி ஓட்டலாம், நாளைக்கு ஓட்டலாம், இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு நாம் தொழிலில் சொல்ல முடியாது. நம்ம தொழில் அது மாதிரி தொழில். ஓகே நண்பா, போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ கோகுல் திரும்பியும் வரான். இன்னையிலிருந்து வரான். இப்போ தான் வந்துருக்குறான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட பேசி இப்போ தான் அவருடைய பேசி அனுப்பிவிட்ருக்குறாங்க. எப்படி ஓட்டுறான் என்ன ஓட்டுட்டோம் பார்க்கலாம். இனிமேல் லீவு போடக்கூடாது அடிக்கடிக்க அப்படின்னு சொல்லிக்குது. அப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இனிமேல் ஓரளவுக்கு அனுப்பிவிட்றேன்ருக்குறாங்க. எப்படி அனுப்பிவிட்றாங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ப்ரோ. இப்போ ஒரு நட கொட்டை போயிட்டான். 2ஆம் நடி தான் வந்தான். நான் ஒரே வண்டியில் மாற்றி மாற்றி ஓட்டலான்னு ஐடியா பண்ணேன். அப்புறம் இப்போ வந்துட்டான். அதனால் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. தான் முதல் நட கொண்டுட்டு போய்க்கிறான். வருவான் பாருங்க, நான் வரமாக காட்டுறேன் பாருங்க. நம்மளதெல்லாம் ஒரு சைட்டில் வேலை செஞ்சோம்னா ப்ரோ கந்தரையாக பண்ணிட்டு போக மாட்டோம். எங்களுடைய பாலிசி அது யார் எப்படி பண்ணுறாங்களோ. ஒரு பார்ட்டி வந்து இல்லை ப்ரோ இல்லை தம்பி கொஞ்சம் முன்ன பண்ண ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட எங்களுக்கு அது பிடிக்கிறதில்ல. நாங்கள் ஒரு வேலை பண்ணோம்னா நாளைக்கு வந்து இவங்க வந்து செஞ்சுட்டு நாங்கள் வந்து மறுபடியும் காடு ஓட்டும் போது வந்து தொந்தரவு இல்லாத மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு போவோம். புரியுதா? அதை கச்சா முச்சான்லாம் பண்ண மாட்டோம். ஒரு பாருங்கள், இப்போ என் தம்பியை அள்ளுவான். ஒரு 4 நாள் அள்ளுன வாட்டி அது எப்படி அள்ளிக்கிறோம் என்ன பண்ணிக்கிறோன்னு பாருங்கள். காட்டையும் சேதாரம் பண்ணக்கூடாது. காட்டில் இருக்கிற மண்ணி அள்ளிக்கிறோம். காடி ஆகுது 4 மூலையும் மல்லாம் மட்டமாக இருந்துச்சுன்னா அள்ளிக்கிட்டு திரும்பி நிறைய கொடுத்துருவோம். மட்டமாக ஒரே அடி அடிச்சுட்டு போயிடுவோம். திரும்பி நாளைக்கு ஆகிங்க ஓட்டும் போதையா பிடிக்கும் போதையா பள்ளம் புளி உழுவாது இருக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருன்னு வச்சுக்காங்களே. அப்படி கொடுத்தா தான் இன்னொரு நாளைக்கு ஓட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஓலம் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு குழி குழியாக குண்டு குண்டியாக அள்ளி வச்சுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். நிறைய பேர் கோகுல் வரமாட்டானான்னு கேட்குறீங்க. கோகுல் இன்னைக்கு தான் வந்துருக்குறான் ப்ரோ. அதனால் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, வந்துடுவான். இப்படியே வந்து ஓட்டுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் விளையாட்டு புத்தி இருக்குது ப்ரோ. இன்னும் வந்து சின்ன பிள்ளைங்களாட்டம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். விளையாட்டு புத்தி குறைக்கணும். நாமளும் இனிமேல் வந்து ஒரு பெரிய மனுஷன் வண்டி ஓட்டலாம் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டேங்கிறான். இன்னும் ஒரு குழந்தைங்க மாதிரியே நினச்சிட்டு இருக்கிறான். அதை வந்துட்டு இருக்கிறான் பாருங்க. வந்துட்டு வர்றாரு சார். சரிதா போகல, அவர் தான் வராரு சார். நான் வந்துட்டான் பாருங்க. அப்படியே உம்முன்னு ஓட்டிகிட்டு போயிட்டுக்கிறான். திட்டி விடுவாங்களா எங்கள் வீட்டில் வந்து திட்டாதீங்க 5 நாளாக வரல அப்படின்னு. எதுக்கும் ப்ரோ நம்ம திட்டி என்னத்தை பண்ண போகிறோம்? தொழில் கற்றுக்கிறத திட்டுவோம். இது மாதிரி லீவ் போட்டால் அது அவனுக்கே வேணும். நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு 20 நாளாக வரும். ஒட்டிட்டு தான் அடுத்தது நாம் தேய்ச்சி ஓட்டுவே அள்ளி போகணுன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா தம்பி கல்லாக வருதா? ஓகே ப்ரோ. ஒரு 3 நடம் நல்லா மண்ணாக வந்துச்சு. இப்போ என்னன்னு பார்த்தா எல்லாம் வெறும் கல்லாக வருது. காடு பூரா வெறும் கல் தான் இருக்குது. மண் இல்லை. கோகுல் பார்த்தீங்களா எப்படி சைலண்டாக ஒரு 5 நாள் லீவு போட்டு அப்படியே ஊமையாட்டம் வந்துட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறான்னு போய் பாரு. ஏன்னா 5 நாள் லீவு போட்ட அப்படின்னு கேளு. சந்தோஷ் 5 நாள் லீவ் போட்டு வந்துட்டானா அப்படிங்கிறான். அவன் வராத எங்கே போயிடுவான், வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னோம் ப்ரோ. நாமளே வீடியோ எடுத்துக்கிட்டு நாமளே ஓட்டுறதுனால ஒன்றும் பண்ண முடியல. அது சந்தோஷம் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பழக்கி விடணும். பழக்கி விட்டால் தான் அடுத்தது நம்ம இது ஒன்று பண்ண முடியும். ஒரு நம்பர் ஜேசிபி வீடியோ போடுது ப்ரோங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜேசிபி தனியாக ஏதோ ஒரு சைட் வேலை கிடைக்கிறப்ப எனக்கு ஏதோ ஒரு உழவு ஓட்டுற வேலை வந்துருக்கு.
அதனால் எங்கே எடுக்கவே முடியல. கண்டிப்பாக கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் கேட்குறதெல்லாம் நம்மளதெல்லாம் கொஞ்சம் நாச்சும் சொல்கிறது பிரயோஜனம்லாம் இருக்காது. எதுவுமே ஒரு வீடியோ வச்சு எல்லாமே கொஞ்சம் பிரயோஜனமாக தான் நான் சொல்லுவேன். ஓகே நண்பா, ஓகேயாச்சு. ஓட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். நல்ல வேலை மழை கனமாக பெய்ஞ்சுன்னா அந்த கடைகளுக்கு மண்ணாடி கொண்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் கொஞ்சம் கனமாக பெய்யலை, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. இதுக்கு எவ்வளோ வாடகை வாங்கலாம் நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இப்படியே ஏறி இப்படியே போயிடும். கோவில் அப்படியே படக்கா 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 படக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ப்ரோ. என்ன சொல்லுவாங்களா அப்படின்னு. எல்லாம் வெறும் பூரா கல்லாக வருது, தெரியுதா உங்களுக்கு? இந்த மட்டும் அள்ளும் போதே கல்லாக வருது. இது மேலாவில் இல்லைன்னா கல் தான் இருக்க மாட்டேங்குது, வேறு எதுவுமே இருக்காதாட்டுக்குது. நல்லா அடியில் ஆழமாக நோட்டி எண்ணோம்னா இதுக்கே எல்லாம் வெறும் கல் தான் வருது. குண்டு குண்டா கல் தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 நேரம் நல்லா பூவாட்டம் வந்துச்சு, அப்புறம் பார்த்தா கல் தான் வருது. அக்கா அள்ளிவிட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆனால் இதை ஒரு கிளை போட்டு விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஓட்டோட இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி போடுவீங்க. அப்புறம் இதில் எவ்வளோ கல் பொறுக்கணும் உங்களுக்கு தெரியாதா? டேய், கல்லாகிற இடத்துல கொஞ்சம் ஆழமாக அள்ளிவிடு. கல்லாகிற இடத்துல கொஞ்சம் ஆழமாக அள்ளிவிடு, மண்ணை கொண்டாந்து விட்டுலாமா? அதுவும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அங்கெல்லாம் பாரு மேலேயே இருக்குது கல். அதான் மேலேயே இருக்குது. போதுமே கொஞ்சம் அள்ளலாமா? இன்னும் ஒரு நேரம் அள்ளலாமா? ஓகே ப்ரோ, அடுத்த பட்டம் மாற்றி போடுறாங்களாம். நாம் இதில் நிறுத்த வேண்டியதான். ஓகே ப்ரோ, இப்போ அந்தான பெட்டை மாற்றி அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுதா? அப்படியே காட்டு மட்டும் அள்ளிக்கிட்டு போக வேண்டியதான் ப்ரோ. இப்போ தெரியுதா, அந்த வயல் மட்டத்துக்கு அப்படியே அள்ளுறாங்க. கிளைமேட்டு அருமையாக இருக்குது ப்ரோ.
மேட்டில் நம்ம வண்டி ஏறத ஒரு வீடியோ எடுக்கலாம்னா பசங்க யாரும் இல்லை, இருந்தால் கூட ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுப்பானுங்க. காட்டு மட்டத்துக்கு அப்படியே க்ளீனாக அள்ளி விட்டா இந்த காடு பார்த்தீங்கன்னா எப்படி பள்ளமாக இருக்குது, இந்த மட்டத்துக்கு அப்படியே அள்ளி போடலாம். வாழைக்கட்டை கூட விட்டு அள்ளிட்டுக்கிறான் ப்ரோ. பாரு தெரியுது காட்டு மட்டத்துக்கு ஒரு வாழைக்கட்டை இருக்குது, அது மட்டத்துக்கு விட்டு அள்ளிக்கிட்டுக்கிறான். எதுக்கோ கூப்பிட்றான். ஓகே ப்ரோ, இப்படி தான் நாங்கள் வந்து காட்டு மட்டத்துக்கு அப்படியே அள்ளி லெவல் பண்ண வச்சுக்கோங்க. போயிட்டு இருக்கிறாங்களா? ஃபுல்லாக போட்டு விட, ஃபுல்லாக போட்டு விட. ஓகே நண்பா, இது மாதிரி காட்டு மட்டத்துக்கு அள்ளி அப்படியே பார்த்தா இது நாளைக்கு ஓலை ஓட்டும் போது அப்படியே காட்டோட ஓட்டிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கோசரம் தான் இந்த வேலை பண்ணுறாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஓட்டுறது. நம்ம வண்டி வேறு லோட் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு ஓட வேண்டியது தான். இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது, இந்த வேப்ப மரத்தை நேரம் பால் ஊற்ற போகிறான்னு தெரியல. அவ்வளோதான் லோட் ஆயிடுச்சு, நாப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது கோவில் வண்டி டர்னு. இந்த மேடு ஏறிக்குமா? பைப் இருக்குது பார்த்து வா. ஏறிக்க நம்ம சிங்கக்குட்டை ஏறலாம். எப்படி இந்த இடத்துக்கு கொஞ்சம் வரப்பு தான் ப்ரோ மாட்டிக்குது வண்டி தங்குன்னு. ஓகே அவ்வளோ அந்த வண்டியை லோன் பண்ணிட்டு லோன் பண்ணிய போனால் பாருங்க. ஓகேவா? நம்ம சந்தோஷ் அலையில் உட்காந்துக்கிறார் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஏன்டா நான் 5 நாளாக லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு என்ன சொன்னான்னு தெரில. அப்புறம் சந்தோஷம் வந்தால் தான் தெரியும் ப்ரோ என்ன சொல்கிறேன் ஏன் சொல்கிறான்னு. ஓகே ப்ரோ, இந்த வண்டி லோட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு வண்டி போயிட்டு நான் பொறுமையாக கொட்டிகிட்டே வரத்துக்கு கரெக்டாக இருக்குது ப்ரோ. நம்ம தம்பியான பாருங்க வாழைக்கட்டையில் இருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு அள்ளிக்கிட்டுக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். எத்தனை பேர் ஐயோ கோவில் வரலையா கோவில் வரலையா கோவில் வரலையான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க. லோட் ஆயிடுச்சு. போயிடுவானா மாட்டாத விட்டுருவானா? லோடு போட்டானா? லோடு தான் போகிறான். ஐபஸில் போகிற மாதிரி தெரியுது. யாருமே ஒருத்தம் நச்சு அது மட்டும் நான் சுட்டு போட்டாவோட வரதில்லை ப்ரோ. எடுத்தா ஐபஸ்க்கு தான் லோன் தேடுங்கிற பேச்சு தேடலை. ஐபஸில் தான் ஓட்டுவோன்னு ஓட்டுறாங்க. நம்ம என்ன தான் பண்ணுறது? அது அது என்னதுக்கு அது எதுக்கு லோ தேடில் போடணும், அதை திரும்பியும் தூக்கணும்? எப்படி எடுத்தோன்னே ஐபஸ்லேயே போடலாம்ல அப்படின்னு தான். ஓகே ப்ரோ, நல்லா லோடு ஆகிட்டு வராங்க பாரு, சுற்றிக்கிட்டு வராங்க பாரு. கொண்டே கொட்டிட்டு வரட்டும். கொஞ்சம் ஆழமா இல்லை மேலே
அங்கத்துக்கே இது மேலாவில் வந்துருச்சு. தெரியும். டேய் நான் சொன்ன மாதிரி டேய் டெமோ வண்டி அடுத்த வாரம் தராங்களாம். டெமோ வண்டி அடுத்த வாரம் தராங்களாம். அடுத்த வாரம் தராங்களாம். ஓகே ப்ரோ. என் தம்பியார் அவன் டெமோ வண்டி 2 நாளைக்கு 3 நாளைக்கு தருவோங்கிறாங்க. என் தம்பியார் இன்னும் 2 நாளைக்கு சேர்த்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். தெரியல, அதுக்கு கொடுக்குறதுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். பார்க்கலாம் எத்தனை நாள் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறான்னு. ஓகே ப்ரோ, லோட் ஆகிடுச்சு. நம்மளும் அப்படியே போய் லோடு எடுக்கணும். ஓகே நண்பா, இப்போ கூட ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு சில டவுட் கேட்குறாரு. என்னால் முடிஞ்சதை நான் எனக்கு சொல்கிறேன் ப்ரோ. என்னால் எங்கள் லோக்கல் காலும் வருது, இதுவும் வருதா, அதனால் நம்மளால அட்டன் பண்ண முடியலன்னு வச்சுக்காங்களேன். அதனால் என்ன ப்ரோ நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அட்டன் பண்ணி உங்களுக்கு என்னால் எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நான் கமெண்டில் ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் ப்ரோ நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் ப்ரோ. எடுக்க முடியாத சமயத்துக்கு நான் பார்த்தா நான் மறுபடியும் கூப்பிட்றேன். இல்லையா கொஞ்சம் கஷ்டப்படாது இன்னொரு ஐட்டம் கூப்பிடுங்க. அப்பயே கூப்பிடாதீங்க, ஒரு 1 hour 2 hour கழித்து கூப்பிடுங்க. அப்போ ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறதுனால தான் என்னால் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான் ப்ரோ. பாருங்கள் நம்ம கோகுல் எப்படி ஐபஸ்ட்டு தான், லோ தேடே எடுக்கிறதில்ல, ஐபஸ்ட்லேயே தான் எடுக்கிறது. இப்படி எடுத்தால் எப்படா போவோம். லோடு போட்டே இல்லையாடா? டேய் எந்த கேரில் இருக்குது கேளு. டேய் டேய் லோடு போடுறது வா வா வா. நான் 5 நாளாக வரல. இல்லை டேய் லோடு போடு. லோ 3 போட்டு போ. என்ன ஐபஸ்ல ஓட்டுற? 2 போட்டு போ. போ. இப்போ எப்படி ப்ரோ போகுது எல்லாம்? எப்படி சொல்கிறது, நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஓட்டுறான். எவனாச்சும் ஒருத்தனாச்சும் இல்லைங்கண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டுறேன் அப்படின்னு எவனும் நினைக்க மாட்டேங்கிறான் ப்ரோ. எல்லாம் ஓரளவுக்கு பழகிட்டா நான் ஐபஸ்ஸில் தான் ஓட்டுவேன், லோ சேனலே நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு தான் ஓட்டுறானுங்க ஒருத்தவனை வச்சியும். ஓய் போவாத அப்படியே காரக்கலை மாதிரி எல்லாம் வலிச்சு அள்ளிக்கிட்டு வரான் ப்ரோ. காட்டை பார்த்தா அப்படியே ஒரே மட்டமாக. மண் அள்ளி தூத்தாதரா. ஓகே ப்ரோ, நம்ம சந்தோஷம் தான் எடுத்துகிட்டு வரோம். ஏறு அந்த வண்டி போகட்டும். அவன் போயிடுவான்டா, வாடா நீயே. இப்போ வேற ஐயம்மா. Kira mat. அந்த எக்ஸலேட்டரை விட்டு ஓட்டுறானா பைக்கையும் அப்படியே தான் ஓட்டுறா. இதுவும் கீர் மாற்றும் போது எக்ஸலேட்டர் இருந்து கால் எடுக்க மாட்டேங்கிறா. ஆமாம், போன தாரிலே போ, புது தாரை போடாதா. எடு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, ஓட்டு பழவு.
ஓட்டி பழம் வருது. ஓட்டினா தான் பயந்து அடிக்கும். இந்த இடம் குறிச்சிட்டியா? பழம் பழம் நான் ஓட்டுறேன், கொட்டி போடுறேன். நீ அப்புறம் M20 ஓட்டுவ. நில்லு, நிறுத்து. அப்படி அவனை நடை குறிச்சிக்கா. நம்மளுது 8. இப்போ போயிடுச்சுல, வந்துருச்சுல. இப்போ போனால் தான் நம்ம 8. நம்ம சந்தோஷ் கையெழுத்து பாருங்க, எவ்வளோ அருமையானதெல்லாம் பாருங்க ப்ரோ. கண்டுபட்டு போயிட மாட்டேங்குது. கொஞ்சம் நேக்கு வருதாங்க. எக்ஸ்லேட்டர்லேருந்து காலை எடுத்து கீரி சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறான். அப்படியே எக்ஸ்லேட்டர்லையே வச்சுக்கிட்டு தான் லோட் பண்ணுறான். வேறு பைப் உடச்சிக்கிட்டோம். நானே போய் தானே வரேன். ஓகே ஓட்டினா தான் ப்ரோ பயந்துலைங்க. யாருமே அப்படி தான். காலையில் 2 வீலரால் லவுன்னு கிளச்சி விட்டான். அதுக்கு திட்டினேன். அதுக்கு திட்டுறதெல்லாம் கவலைப்படாதண்ணா, திட்டினா தான் நான் வண்டி பழவேன் அப்படிங்கிறான் சந்தோஷ். அதனால் திட்டினா தானே யாராக இருந்தாலும் பழக முடியும். திட்டாத எப்படி பழக முடியும்? எப்படி நான் சொல்கிறது உண்மை தானே? கரெக்டாக தான் ஏறி கட் பண்ணுறான். ஓட்டுனா தானே எதுவுமே ஓட்டினா தான் ட்ரைனிங் வரும். ஓட்டாத எப்படி ப்ரோ ட்ரைனிங் வரும்? வந்துட்டான். ஏய் நல்லா வெறும் கல்லா வருது. டேய் வண்டி போட்டுன்னு வா. போய் வா. ரிவேஸ் எப்படி விட்றான்னு பார்ப்பேன். லோ மீடி இதில் போட்டு விட்றா. எம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியா? இப்படி வீல திருப்ப. இப்படி திருப்ப. மாத்து இப்படி. டேய் ஒரே பக்கம் பிடிக்கூடாது. பின்னாடி போய் வா. போதும் வா. அப்படிதான் வா. அப்படிதான். இப்படி திருப்ப. போ விடு போ. இரு நான் வரேன். ஓகே ப்ரோ. இப்போ தான் சந்தோஷ் இப்போ தான் ரிவேஸே கொடுத்து பழக்கிறோம். அதனால் கொஞ்சம் என்ன பண்ண தான் இருக்கும். ஓட்ட தான் ட்ரைனிங் வரும். எடுத்த உடனே எப்படி ட்ரைனிங் வரும்? இப்போ கோகுலும் 1 வருஷமாக ஓட்டிட்டுக்கிறான். அவன் 1 வருஷமாக ஓட்டி இன்னும் குறைக்கப்படலாம் தான் இருக்கிறான். இவனும் இன்னும் ட்ரைனிங் ஆகணும் ப்ரோ. ட்ரைனிங் ஆனால் தான் ஓட்டுறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும். ஓட்டுவோம் ஒரு இடத்துல எக்குஜிப்பெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து பழகுவான். ஓட்டினா தான் ட்ரைனிங் எத்துப்படி ஆகும் ப்ரோ. நல்லா வெறும் இது வரலும் மண்ணாக வருது பாருங்கள். இது காட்டு மாட்டதுக்கு அப்படி நீட்டாக அள்ளியாச்சு. இப்போ அல்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா பூரா வெறும் கல். ஓண்டவே முடியல, வெறும் கல். புகை முட்டுது. ஏகப்பட்ட கல்.
சந்தோஷம் ஓட்டுறது அப்படியே கேட்குறான். அண்ணா நான் ஓட்டுக்கா அப்படின்னு கேட்பா. மீடியத்தில் இருக்குது, ஐயில் தூக்கிட்டு ஓட்டுறான். ஓட்டி பழகிட்டு நம்மகிட்ட நன்றி உள்ள இருந்தாங்கன்னா போதும் ப்ரோ. ஓட்டா இருந்தால் தானே பிரச்சனை. ஓட்டி பழகிதான் ப்ரோ. ஒரு 4 மாதம் ஆகும். பொறுமையாக தான் ட்ரைனிங் வரும். நம்ம அவசரத்துக்கு ஆகாது. பொறுமையாக தான் ஓட்டி பழகும். பழவட்டும் பொறுமையாக ஓட்டி பழவட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை. இவன் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ சந்தோஷ் ஜாப்புக்கு ஸ்கூல் படிக்கலான்னு. இவனும் ஸ்கூல் படிக்கல. இவெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே படிக்கல ப்ரோ. படிக்கலாம். இன்றைக்கெல்லாம் வந்து படிப்பு எவ்வளோ முக்கியம்னு தெரியல இந்த பசங்களுக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு காலத்தில் கல்யாணம் காய்ச்சி குடும்பம் குட்டின்னு ஆகும்போது தான் அதோட கஷ்டமெல்லாம் தெரியும் ப்ரோ. அண்ணன் மட்டும் உங்களுக்கு தெரியாது. இது அவங்களுடைய விருப்பம். நான் சொல்ல வேண்டிய கடமை. எல்லாம் வேறு வேலைக்கு போயிட்டு தான் வராங்க. நம்ம வேலைகளாம் இல்லை, எல்லோரும் வெவ்வேறு வேலைக்கு போயிட்டு தான் வரானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்களா, இது அவளோட தான், அந்த தென்னமலையோடு தான் இந்த காட்டுக்காரர் தான் அத்து. அதனால் இந்த மட்டத்துக்கு அப்படியே ஏகத்துக்கு அள்ளியாச்சு. இன்னொரு 4 இடம் அள்ளிக்கிட்டு அப்புறம் போய் நிறைய விட்டுற வேண்டியதான் ப்ரோ. ஏன்னா இந்த பக்கம் காற்று அடிக்குது. டேய் லோடு போட்டு வா. டேய் லோடு போட்டு வா. வருவானா? நாம் தான் போய் ஓட்டணுமா? போடுறா கீரை. டேய் இப்படி போலாம் போ. திருப்ப. டேய் இப்படி இப்படி திருப்ப விடு. அழுத்து போட்டோம். திருப்புல்லா. அப்படி இன்னும் கொஞ்சம் வா. 3 கீர் போடுறா. போடு வேகமா. போடணும் கொஞ்சம். இப்போ விடு. இந்த பக்கம் இப்படி அழுத்து வேகமா. அழுத்து. திருப்பி ஃபுல்லா. நட குறிச்சிட்டியா? நம்ம சந்தோஷ் ரிவேஸ் விடானான்னு பார்ப்போம். விட இப்படி கொஞ்சம் முன்னாடி போய் வா. 3 கீர் போடலாம். லோடு தான் இருக்குது. 3 கீர் போட்டு போகலாம். அந்த வண்டி வந்துருச்சு. ஓடுறேன். அந்த அடுத்த நட விடுவோம். சந்தோஷம் முள்ளக்குது. வெற்றி நடையாக ஒரு நடை விட்டுட்டான் ப்ரோ. அதை வேறு பெருமையாக பேசிக்கிறான். நான் ரிவேஸ் விட்டுட்டேன்னு கோகுல்கிட்ட போய் கேட்டால் வண்டி தரமாட்டேங்கிறானோ. அதை வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு வண்டி தரமாட்டேங்கிறான், ஓட்ட தெரியாது, கம்பண்ட்றான்னு சொல்கிறான் அப்படிங்கிறான்.
ஓட்ட தான் பழகும் ப்ரோ. எல்லாம் ஓட்டிட்டா பெரிய ஆளுங்க தான். குஞ்சிட்டு கொண்டாந்து விடு. விட வரட்டும். கோகுல் ரேஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய மனுஷன் ஆகிட்டார்ல, அதனால் கொஞ்சம் நல்லா தான் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆவாதான் கொஞ்சம் அந்த என்ன பண்ண விடுவாங்க. அண்ணன் மட்டும் கொஞ்சம் பெரிய ஆளுங்க தானே. இவன் பாரு என்ன பண்ணிட்டு இப்போ தான் லோடு வாங்கிட்டு போகிறான். அங்கே போய் ரிவேர்ஸ் விட முடியாது ப்ரோ, சிக்கலாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல போய் நாம் தான் ரிவேர்ஸ் வாங்கி விடணும். ஏண்ணா நீ போறியா? இப்போதான் ஓரளவுக்கு கால் நடுங்காத நெஞ்சு துடிக்காத இருக்குது ப்ரோ. நம்ம சந்தோஷத்துக்கு போகத்தான் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகும். போட்டு ஓகே நண்பா, ஒரு வழியாக லோடு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நடை போட்டுட்டு வந்தால் கொஞ்சம் நாட்டி விட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்டாக எப்படியா மூக்கு வேத்திட்டு வந்த? எப்படி கரெக்டாக உனக்கு மூக்கு வேத்துச்சு? கரெக்டாக பாருங்க, மூக்கு வேத்திட்டு வந்துட்டாப்புல. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்களா தென்னை மரம் ஒயர் இருந்துச்சு, அப்படியே இந்த மட்டத்துக்கு அள்ளியாச்சு. இப்போ இந்த 2 அடியும் அள்ளிக்கிட்டு போய் மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு 10ஆவதுக்கு இந்தானே வீட்டு வர அள்ளிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு அந்தானே இருக்குது, அதையும் அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியாச்சு ப்ரோ. அவ்வளோதான், இன்னும் ஒரு நேரம் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அள்ளிக்கிட்டு போய் நிறைய விட்டுட்டு அடுத்தபடியாக மண்ணை தண்ணி விட்றன்னு இருக்கிறாங்க, தண்ணி விட்டு குழப்பி சம்பவம் பண்ணுவோம். பார்த்துக்கிட்டிங்களா கரெக்டாக 1.5 அடி ஆழம் வருது ப்ரோ. இப்போ இந்த வயல் இதுவும் மட்டமாக போச்சு. இவங்க என்றைக்கு வேணாலும் வெள்ளம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. வயலுக்கு வயலும் ஆச்சு, காடும் பள்ளம் ஆகும் அந்த மாதிரி தெரியல, ஒரே மட்டமாக அள்ளியாச்சு ப்ரோ. இன்னும் ஒரு பொட்டி அள்ளிக்கிட்டு போய் நிறைய ஆளே ஆரம்பிக்க வேண்டாம். போதை எடுத்துட்டு வாங்க. டேய் அதையாண்டா உள்ள அள்ளி போடுறாங்க, கடக்காலுக்குள்ள எப்பறம் கொண்டு போய் போடுவாங்க. அதுக்கு கண்ட கருமாந்திரத்தை அள்ளி உள்ளே போடலாமா? வேப்ப மரமாக இருந்தாலும் அங்கே காஞ்சிதுன்னா கடக்காலுக்குள்ளே சொட்டை விழுந்துடாது. வரட்டுக்கு இப்போ வா, நான் கூட்டுக்காரன் சொல்கிறேன். கண்ட விரவையும் அள்ளி போட்டால் தான் குழி நம்புங்கிறாங்கக்கா. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தொட்டி தான் எல்லாம் நப்பணும். இந்த தொட்டியெல்லாம் நப்பிவிட்டு உள்ள நிறைய மண் அள்ளி போட்டால் வேலை முடிஞ்சு போயிடும் ப்ரோ. அதனால ஒரு தொட்டி கொட்டிட்டோம். இது கரெக்டாக 10ஆவதுன்னு நினைக்கிறேன். தொட்டி இவ்வளோ பெரிய தொட்டிக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அள்ளி போட முடியுமோ அந்த அளவுக்கு அள்ளி போட. ஃபஸ்ட்டு ரேம் எடுத்துட்டு அது மேலே ஏற்றி நின்றுச்சு.
சரி தொட்டிக்குள்ள தண்ணி விட்றதுக்கு சொல்லியிருக்கிறேன். தண்ணி விடுவாங்க. தண்ணி விட்டாங்கன்னா அப்படியே அள்ளி எள்ளி போட்டால் அப்படியே பக்கிட்டு குழப்பி விட்டுருவாங்கன்னு வச்சுக்காங்களேன். இது எதுக்குன்னா இப்படி அடிக்கிறாப்புலன்னா இது மேலே வண்டி மேலே ஏற்றி நின்றுக்கிறதுக்கு. சந்தோஷம் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு படி கொடுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறான். மண்ணள்ளி போகிறது தெரியுதா? சரி எது கிட்டாச்சு குழப்பறதுக்கா? நம்ம வண்டிக்கு என்ன வேலை? அது பட்டறையில் வந்து சந்த இடம் இல்லை நம்ம வண்டி கலக்கிற அளவுக்கு. அதனால் வந்து கிட்டாச்சி கூட்டு வந்து போட்டேன். இதெல்லாம் நம்ம இடறதில்ல, நம்ம வண்டியிலே கலக்கிடலாம். போய் வா. அது அடியில் குட்டா இருந்துச்சு ரிவேஸ் போகல. தூக்கிடு தூக்கிடு. சூப்பரு. ஓர் தண்ணியா? இந்த தண்ணி வந்துச்சுனாவே எவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிக்கை கூடி. தண்ணி வந்த வாட்டி நல்லா விட்டு குழப்பி விட்டு மட்டை அடிச்சு விட்டா தீர்ந்து ப்ரோ. தண்ணி என்ன ஸ்பீடு நம்புதுன்னு பாரு. கிடு நம்புது. அந்த கோகுல கையில் கழுவி போடுறானோ கையை விரிச்சிருவா அப்படின்னு கழுவிக்கிறான் ப்ரோ. ரெண்டு பேரும் இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கம் மெதிங்க இறங்கணும். எவ்வளோ ஆளாக இறங்குதுன்னு பார்க்கலாம். கம்மன்றா டே சும்மா சொன்னா நீ பாடுறா. அது ஜேசிபியில் பழகிக்கல. நீ இறங்கடான்னு உடனே இறங்குறடா. எல்லாருன்னா எல்லையாகிறான் ப்ரோ. அதுக்காட்டி பக்கத்து தொட்டி அள்ளி போடலாம் தண்ணி இறங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து தொட்டி அள்ளி போட்டுக்கிறாரு. பெருக்கா வங்கா பெருக்கா வங்கு போடும் உனக்கு. இன்னுமே தான் போடும். ஹலோ கொஞ்சம் பிஸி நான் சொல்லுவேண்ணா. போட் சரி மத்தியானத்துக்கு மேலே வரேன். சரி நான் மாமண்டியில் இருக்கிற வந்துட்டு வந்ததே வரேன். சரி நான் கூப்பிட்றாரு. குழியில் இறங்கி போயிடாதீங்கடா ரெண்டு பேரும். ஓகே ப்ரோ. இப்போ அந்த தொட்டி விட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த தொட்டி தண்ணி விட ஆரம்பிச்சு. அந்த தொட்டி நிறையா இருக்குது. அது இன்னும் மண் விட்டு குழப்பும் இல்லை. அதுங்காட்டி இந்த தொட்டிக்கு ரூட்டு போட்டுருக்குறேன் இதை குழப்பறதுக்கு. தண்ணி வந்து இது பக்கத்தில் கிணறு இருக்கிறதுனால அவன் கிணறு தண்ணி யூஸ் பண்ணிக்கிறான் ப்ரோ.
இதே கிணத்து தண்ணி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, காசு போட்டு வாங்கி தான் ஆகணும். இது பக்கத்தில் கிணறு இருக்குது. கிணறு இருக்கிறதுனால அப்படியே கிணத்து தண்ணி வாங்கி ஊற்றி கொட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விட அது என்ன பண்ணுது, உடைச்சா என்ன பண்ணுது, உடைக்கலாம் என்ன பண்ணுது. ஆனால் அந்த விரவெல்லாம் போறி வெளியேறினா கோவில்தான். அந்த விரவை எடுத்து வெளியே போடு. அது அங்கே இருக்குது. அதை விட அதை அங்கே பெரிய விரவை எடுத்து வெளியே போடு. இது மாதிரி விட்டு தண்ணி விட்டு குழப்பிக்கிட்டா ப்ரோ மண் வந்து திரும்பியும் வந்து சக்காது. நிலமட்டம் போட்டோம்னா வெடிக்காது. நிறையா காரணம் இருக்குது. அதனால் இப்போ வரவங்கெல்லாம் வந்து ஒரு கடைக்கால் போடணும்னா இதே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்கள அள்ளி கொட்டி பண்ணியிருக்கிறாங்க. சும்மா எப்படி ஆளுங்களை விட்டு தண்ணி விட்டு கடப்பாறை விட்டு ஆட்டி விட்டுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த வேலையே இல்லை. அப்படியே மண்ணள்ளி போட்டு வண்டி ஜேசி விட்டு நம்ம குழப்பிட்டுற வேலை தான் வேலை போகும். கை கம்முன்னு இருந்தால் தானே 2 பேர்த்துக்கும். ஆமாம் என்னடா இவனுங்கள் 2 பேர்த்தையும் ஒட்டுக்க ஆக்கிட்டு 2 பேரும் அடிபட்டே செத்துக்குவாங்க. 2 பேரும் சேனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பண்ணவும் இதை பண்ணவும் கொஞ்சம் அட்டகாசமாக பண்ணுறானுங்க. எங்கேக்கா பண்ணு பத்தாதாட்டுக்குது. நான் கூட மீதியாகும்னு நினச்சேன். பாதி குடிக்கோட வரல, மண்ணை காணோம். சரி காலத்துக்கும் கருப்பத்துக்கும் கடந்து போயிருமில்ல, ஓட்ட அவங்களுக்கு கையை கம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க முடியல. எதையோ ஒன்று நோண்டணும் 2 பேர்த்துக்கும். வங்கு பறிக்கும் குழி பறிக்கும் இதே வேலை தான். அங்கே அடைக்காதீங்கடா, அங்கே வர்ற புடிங்கிச்சிடா. டேய் கம்முன்னு இருக்கடா. டேய் அங்கே போ, அதை போய் கழிச்சு நல்லா கட்டிப்போம். நம்மள அதை கொஞ்சம் போய் இப்போ சொருக முடியுமா? அது அவள் தண்ணி போகும் அந்த இடத்துல. அங்கே அப்போ இவங்க 2 பேரும் பாருங்க, ஒரு தண்ணி நம்பி போச்சான். இந்தானே வரமாட்டேதான் பள்ளத்துக்கு. அதனால வெட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. என்னை மட்டும் கேட்டால் நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம். இன்னும் எந்த கடை பார்ட்டி பிடிக்குன்னு கேட்குறாங்க. நம்ம பிடிச்சா தானே எவ்வளோ பிடிக்குது நமக்கு எப்படி தெரியும். பார்த்தா தானே தெரியும். அள்ளி போடாத அவ்வளோ அள்ளி போட்டோம். கொண்டாந்து பண்ணலாம் அள்ளி போட்டோம். இனிமேல் பார்த்தா தானே தெரியும் ப்ரோ எவ்வளோ பிடிக்குது என்ன பண்ணுதுன்னு. ரெண்டு பேருக்கையும் வேலைக்கு கூப்பிட்டு நான் மென்டல் ஆயிடுவானாட்டுக்கு ப்ரோ. நம்மளை மென்டல் ஆக்கிடுவானுங்களாட்டுக்கு. 2 பேரும் பண்ணுற அளப்பற அவ்வளோ பண்ணுறானுங்க. மண் 10ன்னு பார்த்தா மண் இதுக்கே சரியாக போச்சு. மண் அள்ளி மேலே போடும், கல் எடுத்து தண்ணியில் போடுவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். இங்கே ஒருத்தன் ஓடுறான் பாரு, என்ன ஓட்டான் அவங்க ஒருத்தன் கள்ள தூக்கிட்டு ஓட்டாங்க. சாவுங்க 2 பேரும். என்ன இலக்காதீங்க, எனக்கு தெரியாது. நான் கூப்பிடவே இல்லையா அவனை. ஏன்ட்ட வந்து ஒண்டாதீங்க, எட்ட போங்க. நீங்கள் அந்தானே போய் அடிப்படுங்க. ஓடுறானுங்கடாப்பா. ஓகே ப்ரோ, அதுங்காட்டி அந்த தொட்டிக்கு குழப்பி போடுறாங்க. அதெல்லாம் குழப்பிட்டு மாட்டோமா?
ஓடுது. ஓகே ப்ரோ, பார்த்தீங்களா எப்படி சேர் குழப்புறான்னு. நீ கடப்பாறை ரூட்டு கலப்புனா இப்படி குழப்ப முடியுமா? ஓகே ப்ரோ, அந்த தொட்டி கலப்பி விட்டு இந்த தொட்டி வந்துட்டானுங்க. போகல நீ அப்போ அதே அந்த பச்சை ஓசு பாரு அங்கேயே போட்டு வந்துட்டீங்க. அது அதில் 2 ஓசு கிடக்கு பாரு, எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்துடும். 2 பேர் வச்சு வேலை வாங்குறது பெரிய விஷயம் மாட்டேங்குது ப்ரோ. பாரு, அங்கே ஒருத்தன் ஓடுறான், இங்கே ஒருத்தன் ஓடுறான். காட்டுக்காரர் இருக்கிறதோட நம்மளுக்கு தான் அதிகமாகறாங்க. புது செருப்பு என்னாச்சு? ஏன் செருப்பு ஈரமாக இருக்குது, ஊன் செருப்பு ஈரமாக இருக்குதுன்றா பாரு என்ன நேரம் பண்ணிக்கிறானுங்க. அப்படி பண்ணுறாங்க ப்ரோ. காட்டுக்காரன் வேறு அங்கே பிடுங்குது இங்கே பிடுங்குங்க இருக்கிறாங்க. இவனுங்க அக்கா போகிற தாங்கலை. அது போதும், விட 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 ஒன்றும் ஆகாது. விட ஓகே நண்பா, ஒரு வழியாக அள்ளி போட்டாச்சு. இதில் என்ன ஒரு சம்திங்னா மண் பத்தலை. மண் பத்தலை ப்ரோ. இதுக்கு இந்த மண் அள்ளி போட்டால் சரியாக போயிடும். இதுக்கு மண் பத்தலை, மண் அள்ளி வரணும். ஓகே நண்பா, 1 2 இந்த தொட்டி ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் அள்ளி போட்டு இந்த தொட்டி அப்போனா வேலை முடிஞ்சிடுச்சு. மேலே வேறு பூசி இருக்கிறாங்க. இது பாருங்கள், தொட்டியில் தண்ணி நிறையா இருக்குதுன்னா அள்ளி இந்த தொட்டியில் மூண்டு ஊற்றிட்டு இருக்கிறாங்க. நம்மள இவங்க எப்படி ஆட்டாளுங்களா இருப்பாங்க. மோகன் டிராக்டர்ஸ் லைஃப்னு வரும். மோகன் டிராக்டர்ஸ் லைஃப்னு வரும். மோகன் டிராக்டர் லைஃப். ஊற்றுங்க 2 பேர் இந்த பக்கம் தள்ளி ஊற்றுங்க. இல்லை
படத்து பேர் சொல்றான். எங்க படத்து பேர் கிறிஸ் ஜேசிபி. என்ன பேரு? கிறிஸ் ஜேசிபி. கிறிஸா? யாரா அவன் பையன் பேரா? ஆப்ரேட்டர் பேர்னா இதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். வா ஜெயிக்கு போகலாம். ஓகே நண்பா, மண் பத்தலை அப்படின்னு ஒரு 10 இடம் பிடிக்கும். அதுலேருந்து கொண்டு சொல்லிட்டாங்க. அப்படியே போய் எங்கே போயிடுவோம்? லோடு பிடிக்கிறோம்மா. பொடிக்கிட்டோம். போகலங்காட்டி முதல்ல பிடிக்கிறானா ப்ரோ. என்னத்தை பிடிப்பான்னு தெரியல, பார்க்கலாம். போய் நடைக்கு குறிச்சிக்கா. இன்னும் எத்தனை நேரம் தேவைப்படுமா? இந்தான கொட்டுறதாமா அந்தானையா? வந்துட்டார் காட்டுக்காரர் வந்துட்டார். இன்னும் இதில் இருக்கிறது 2 நட தான் வரும். அதில் ஒரு 4 நட அப்புறம் போதும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். டேய் நல்லா வெறும் கல் ப்ரோ. ஒரு 10 நட மண் வந்தால் வேலை. இன்னும் 20 நடையா? காலையில் போயிருந்தா ஓடி இருக்கோம். அவன் ரொம்ப சளிச்சிக்கிறாப்புல. இந்தாடா ஓகே நண்பா, ஒரு 10 நட பிடிக்கும். 10 நடையை அள்ளி கடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ 2 நட கொட்டிருக்குது, இந்த 3 நட கொட்டிருக்குது. அள்ளி போட்டால் தான் தெரியும் இது போதுமா இன்னும் மண் வேணுமா. இது அள்ளி போட்டு அடிச்சு விட்டா அவ்வளோதான் ப்ரோ, கிளம்பலாம். வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு வண்டி ஓடி படைக்க வந்து எனக்கு தொண்டை தண்ணி வீணாக போயிட மாட்டேங்குது. குட்டி படுறா அடிச்சுக்கிறா. வா அதான் நிறுத்து போ. ரெண்டு நடை தான் பிடிக்கும். இங்கே ஒரு நடை, அந்தான ஒரு நடை கொட்டிவிட்டு பார்த்துட்டு 10 அள்ளி போட்டுக்கலாம். ஏன் கல் அள்ளி அந்த ஏன் கொட்டணுங்க. சந்தோஷ் வராரு, இவர் எப்படி ரிவர்ஸ் விட்றாருன்னு பார்ப்போம்.
இப்போ தானே வந்திருக்கிறான். இப்போ தான் போட்டி ஆரம்பிக்குது ப்ரோ. இனிமேல் தான் போட்டி. சந்தோஷுக்கும் கோகுலுக்கும் போட்டி ஆரம்பிக்குது. அவங்க ஒருத்தவனை பாவனை ஒருத்தவனை விட்டா அது செட் ஆகல. 2 பேர் விட்டா தான் தன்னை போல பொழப்பு ஓடும். ரேஸ் ரேஸ் ஐய போய் நேரவா போய் நேரவா. வா நேரா போடா. வண்டி நேர் பண்றா. போடா. வா போதுவா. டேய் பிடிச்சு எப்படி திரும்ப. சரி பொட்டி இங்கே வருது. நேரம் கொஞ்சமா திரும்ப மாட்டியா? நேரா புடி வண்டியா. வா இப்படி திருப்பு. இப்படி திருப்பு. இப்படி திருப்பு. இப்படி திருப்பு. திருப்பு வாங்கம்மா. திருப்பு. நான் தான் இப்படி திருப்பாங்க. வண்டி அங்கே போகுதுல்ல. போ பின்னாடி. நேரா புடுற வண்டியா. புடுப்ப. நீல எத்த பக்கம் திருப்பு. இப்படி திருப்பு. விடு. இப்போ எப்படி திருப்பு. எதுக்கடா அங்கே போகுது. இன்னும் கொஞ்சம் நேரா போடா. நான் வந்து நேரா போ. இங்கே எதுக்கு வர? வண்டி நேராக போகிறதுக்கு இங்கே எதுக்கு வருது வண்டி? அந்த ஒரு நடை போட்டு வா. இந்த ஒரு நடை போட்டு வா. இல்லை அவனுக்கு மட்டும் போட்டுக்குவா. இப்படி போகணும். அந்த பக்கம் வண்டி திருப்பிடா. அப்படி திருப்பிடா. இங்கே கடை கடகாலுக்கு வர போதும். ஒன்றும் இல்லை. இப்போ விட நேரம் வண்டி லைட்டாக இப்படி திருப்பி ஸ்டாரிங்க. இப்படி திருப்பிடா. போட்டி எந்த பக்கம் போகணும் இப்போ? அப்புறம் என்ன மயிருக்கு இந்த பக்கம் திருப்புற? திரும்ப இந்த பக்கம் சார். மறுபடியும் அங்கேயே தான் போகுது. முன்னாடி வா. கொஞ்சிட்டே அள்ளி போட்டு அப்படியே மட்டை எடுத்துட்டா வேலை முடிஞ்சிட்டு. பார்த்தெல்லாம் இன்னொரு 2 நட அள்ளி போட்டு அடிச்சு விட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். பூரா ஒரு கல். ஓகே நண்பா, அவ்வளோதான். அள்ளி முடிச்சாச்சு. இதுதான் கடைசி. ஒரு 2-4 பைட்டு போட்டு அடிச்சுட்டா வேலை முடிஞ்சுட்டு. அவ்வளோ இதாக அள்ளி விட்டாச்சு. அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிறது நிறைய விட்டாச்சு. இவ்வளோதான் வேலை ப்ரோ. ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக்கர், மிஷியார். என்ன எல்லாம் ஜல்லி வெங்கச்சாங்கல்ல மட்டும் கடற்கரைக்குள்ளே போடாமல் சரி ப்ரோ. இது எந்த மண்ணை போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. வெங்கச்சாங்கல் இந்த குச்சி கோல் சவுக்காயுதம் இதெல்லாம் போட வேறு எதை போட்டு சுற்றாலும் வேலை முடிஞ்சிது ப்ரோ. நம்மளுக்கு மேடம் வந்தால் சரி. ஓகே நம்ம மேலெல்லாம் அள்ளி போட்டாச்சு. கீழே அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் பள்ளமாகி போச்சு. இதை மட்டும் அடிச்சு விட்டு கிளம்புமான்னு சொல்லிட்டாரு. ஒரு 32 இடம் மண் ஓட்டணும் ப்ரோ. அவ்வளோதான். ஜேசிக்கு ஒரு 5-6 மணி நேரம் ஓடிக்குது. அவ்வளோதான். பொழப்பு ஓடிடுச்சு. இன்றைக்கி பொழப்பு பார்த்தாச்சு. நாளைக்கு எங்கே பார்ப்போம் ப்ரோ. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிட்டா ஒரு லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அது லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ப்ரோ. அவ்வளோதான். ஒரு கடகாலுக்கு மண்ணெளி போகிறதா இப்படி தான். இதே ஃபஸ்ட்டு வேறு வண்டி பண்ணாங்க. இல்லைனா நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருப்பேன். வேறு வண்டி பண்ணால் நம்மளை கிளியராக எடுத்து போட முடியலன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். வேலை முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் அள்ளி போட்டு கணக்கு டேலி பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிதான்.